வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாதி தஹியா. இந்த கிரைம் பெட்ரோலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். விமன் அகெயின்ஸ்ட் கிரைமின் இந்த பகுதிக்கு. இந்த உலகம் எந்த அளவுக்கு வேகமா முன்னோக்கி போகுதோ அதே வேகத்துல மனிதாபிமானம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. இங்க யார பத்தியும் கவலை இல்ல. நேரத்துக்கு, மனுஷங்களுக்கு, உறவுகளுக்கு. இப்பெல்லாம் நம்ம டிஸ்போசபிள் பொருட்களை ரொம்ப விரும்புறோம். அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறோம். பெண்ணை பத்தின நம்மளோட எண்ணங்கள் கூட இப்படிதான் இருக்கு. டிஸ்போசபிள். குழந்தை பிறக்கலையா, விட்டுருங்க. அவளுக்கு இன்னும் நிறைய படிக்கணும். ஆனா கல்யாணம் தானே முக்கியம். அவளோட கனவுகளை அழிச்சிடுங்க, கட்டி போட்டுடுங்க. பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குன்னு சொல்றீங்க, குடும்பத்தை நடத்துறதுல இருந்து நாட்டை ஆள்ற வரைக்கும். அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை எங்க இருக்குன்னா, பெண் எந்த அளவுக்கு முன்னேறாளோ அதே அளவுக்கு ஒரு ஆணுக்கு இன்செக்யூரிட்டி உருவாகுது, பயம் ஏற்படுது. இந்த பயத்தால தான் குற்றங்கள் உருவாகுது. ரேப், மாலிஸ்ட்ரேஷன், பிளாக்மெயில், மர்டர் கூட. இந்த கதை நுப்பூருக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கதையால பல பேரோட வாய் மூடப்பட்டிருக்கு. ஆனா நமக்குன்னு ஒரு நியாயத்தை தேடுறது, நம்மளோட மானத்துக்காக போராடுறது இந்த மக்களுக்கு அவ்வளவா பிடிக்கல. பிரியா, துணிய மறக்காம காய போட்டுடுமா. என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இல்லனா நானே காய போட்டுறேன். அம்மா, நான் உள்ள சமைச்சிட்டு இருக்கேன். சமைச்சு முடிச்சதும் காய வச்சிடு. ஏமா எல்லா வேலையும் பிரியா தான் பாக்கணுமா? நுப்பூர் வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்ல. அவகிட்ட சொல்ல. ஹர்ஷ், உனக்கு தெரியும்ல, நுப்பூர் டெரஸ்க்கெல்லாம் போக மாட்டா. அவளுக்கு பிரச்சனை இருக்கு. அவளே ஒரு பிரச்சனை தானே. அவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். அம்மா, நான் சொல்றேன், நுப்பூர் ஒரு பிரச்சனை. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்து. முதலே இவ எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கா. அம்மா, நான் கிளம்புறேன். பை. வேலைக்கு போற மாதிரி நடிக்காத. ஜேர்னலிசம்ல இருந்து ஆரம்பிச்ச, இப்போ சேல்ஸ் விமன். 3 மாசத்துல இது உன்னோட 3வது வேலை. உன்னை பத்தின உண்மை தெரிய வந்தா உன்னை இந்த ஜாப்ல இருந்து தூக்கிடுவாங்க. ஹர்ஷ், அவ உன் கூட பிறந்தவ. அவளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. அப்படி கொடுக்க முடியலனா நீயும் உன் பொண்டாட்டியும் வேற வீட்டை பார்த்து போய்க்கோங்க. எஸ் மிஸ்டர் மேத்தா, நான் பார்க்குறேன். பிரசாந்த் சார். நான் பார்க்குறேன். சார், இது லாஸ்ட் 3 மந்தோடைய சேல்ஸ் ரிப்போர்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாச்சா? சார், இதில் கிராஸ் நெட் 2 கம்பேர் பண்ணிருக்கேன். லுக்ஸ் குட். அப்படியே ஒன்று மாதிரி. சார், ப்ளீஸ் லீவ். ரூஃப் டாப் புக் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு போகலாமா? நான் எனக்கு டிஃபன் கொண்டு வரேன். அதோட நான் டேட்டுக்கு போகிறதில்ல சார். ப்ளீஸ் லீவ் சார். ப்ளீஸ் லீவ் ப்ளீஸ் சார். உன் பாசமா இருக்கிறியா? ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போதும், ஜாப் போயிடும். சார், ப்ளீஸ் லீவ் சார். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்பெல்லாம் எல்லாரும் டேட்டிங் போறாங்க. நீ மறுபடியும் யோசிச்சுக்கோ. ரேமா, இப்பெல்லாம் அன்பா யாராவது பேசினா கூட அவங்கள பார்த்தா பயமா இருக்கு. அதோட இந்த பிரசாந்த் இந்த ஜாப்ல நான் ஜாயின் பண்ணதுல பின்னாடியே வரான். இந்த ஜாபையே விட்டு போக வேண்டியது வரும் போல இருக்கு. ஹே, இங்க பாருடா, நீ தான் ஈஸியா மறுத்துட்டல்ல. மறுபடியும் தொல்லை கொடுத்தா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஜாப் எதுக்காக விடுற? கம்ப்ளைண்ட் உனக்கே தெரியும். கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எதுவும் நடக்காது. யா, இட் இஸ் சோ அன்ஃபேர் நுப்பூர். உன் பாஸ்ட்ல நடந்த சம்பவத்தினால உன்னால பிரசன்ட்லயும் வாழ முடியல, ஃபியூச்சர் பத்தியும் நினைக்க மாட்டேன். இங்க பாரு, நீ உன் பாஸ்ட் ட்ராமால இருந்து வெளியே வந்தா நல்லா இருக்கும். அதோட உன்னோட லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிரு. ஆட்டோ. நுப்பூர், கமான், நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல சார், நான் போய்க்கிறேன். நுப்பூர், ஐ லவ் யூ. சார், இங்க பாரு, நான் உன் கூட ஒன்றும் டைம் பாஸ் பண்ணல. அண்ட் இஃப் ஆல் கோஸ் வெல், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். ஐ மீன், நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சாரி. ஏன் பண்ணிக்க முடியாது? வேற யாராவது இருக்காங்களா? இருந்தா சொல்லு. என்னால பண்ணிக்க முடியாது. என்னால பாரு, முடியாது. கேளு.
நீ இல்லைன்னு சொன்னா உன் வாழ்க்கை பாலா போயிடும், தெரிஞ்சுக்கோ. இப்போ என்ன மிரட்டுறீங்களா சார்? பட் ஐ நோ மை ரைட்ஸ். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், உங்க கரியரே பாழா போயிடும். நரேஷ் பாட்டீல் எழுதியாச்சு. அப்புறம் எங்க இங்க பாருங்க, முதல்ல நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவோட லிஸ்ட் எடுத்துறலாம், சரியா? அதுக்கப்புறமா அவங்க பேரை போடுங்க. முதல்ல நான் சொல்ற பேரை எழுதுங்க. யாருக்கு கல்யாணம்? உனக்கு தான் கல்யாணம், வேற யாருக்கு? உனக்காக ரொம்ப நல்ல வரன் வந்திருக்கு நுபுர். அம்மா, என் நிலைமை என்னங்கிறது உனக்கே நல்லா தெரியும். அப்பாவும் நீ கல்யாணத்தை பத்தி பேசுற. நீ முதல்ல மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு கேள. இன்ஸ்பெக்டர் தினேஷ் ஜாதவ். என்ன? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் ப்ரப்போசல் அனுப்பினேன். பட் தினேஷ், நுபுர், நான் ரொம்ப நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். என் பேக்ரவுண்ட பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என் கூட என்னதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் ஏன்? அதுக்கப்புறம் தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் நுபுர். அதாவது நீயும் நானும் ஒரு நல்ல பேரா இருப்போம். நான் கூட ஒரு 4-5 மாசம் இருந்திருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னே தெரிஞ்சிரு. இது பாரு, உன்னோட பாஸ்ட் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை என்னால மாத்த முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல உன்னை என்னோட லைஃப் பார்ட்னரா பார்க்க ஆசைப்படுறேன். தினேஷ், ஆனா இந்த கல்யாணம்... நுபுர், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். கல்யாணம் கோர்ட்ல நடக்குதா கோயில நடக்குதான்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு உன்னோட சம்மதம் தான் வேணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தினேஷ், நிஜமாவே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? ஏன்னா இன்னொரு அதிர்ச்சி என்னால தாங்க முடியாது. தெரியும் நுபுர், நான் உறுதியா இருக்கேன். இந்த மகாராணி சரின்னு தான் சொல்லுவா. நம்மள காலி பண்றதுக்காக இவ எதையும் தான் விட்டு வைக்கலையே. அதோட நான் இந்த வீட்டு மருமக, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்க யாருக்குமே தோணல. கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அதுக்குள்ள கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? உங்க 2 பேருக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஹர்ஷ், எப்ப பார்த்தாலும் நீ அவளை திட்டிக்கிட்டு தான் இருப்ப. வீட்டை விட்டு எப்படா துரத்தலான்னு இருந்த. இப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போறா. இப்பவும் உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன்னா அம்மா, நான் உன்ன மாதிரி குருட்டுத்தனமா நடந்துக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு 100 பேர் வருவாங்க, 100 பேர் 100 விதமா பேசுவாங்க. முதல்லயே குடும்ப மானம் போச்சு, கல்யாணத்துல இருக்கிற மானமும் போயிடும். என்னன்னா இது? நடந்த அத்தனைக்கும் நான் என்ன செஞ்சேன்? இத பாரு, அப்பாவி மாதிரி நடிக்காத. உன்னோட திமிருத்தனத்தினால நம்ம ரொம்பவே அழிஞ்சு போயிருக்கோம். இதுக்கு மேலேயே என்ன எதுவும் பண்ணாத. போது ஹர்ஷ், நுபுர் தினேஷோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், சொல்லிட்டேன். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அவரை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லாரும் பயப்படுவாங்க. அம்மா, ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்க? அம்மா சரியாதான்டா சொல்றாங்க. இந்த கல்யாணத்தால நுபுர் அப்புறம் நம்மளோட எல்லா பிரச்சனையும் ஒரேடியா தீந்துரும். என்னப்பா நீங்க பேசுறீங்க? போய் கல்யாண ஏற்பாட பாரு. எனக்கு போதும். இப்ப லாஸ்ட் பைட்ட நீ சாப்பிட்டுக்க. அதெல்லாம் இல்ல, நீ இதையும் சாப்பிடணும். இல்லனா சாண்ட்விச் சாப்பிடலன்னு உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ப்ளீஸ். அவ்வளவுதான். ஹாப்பி. கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னை இப்படியே பார்த்துப்பியா? இதை விடவும் நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ரியலி? சரி நுபுர், எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. நம்ம கல்யாணத்தை சிம்பிளா பண்ணலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பிரம்மாண்டமா பண்ணணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது தினேஷ். அம்மாக்குன்னு ஆசைகள் இருக்கும் இல்லையா? சோ எனக்காக அவங்க ஆசையை கெடுக்க வேண்டாம். நல்ல வேலை நுபுர், நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற. சரி, நீ உன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிடு. அவங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணட்டும். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க சொல்லு. ரெடியா வச்சுக்கணும்னா என்ன? என்ன, ஒரு காரு 15 லட்சமா? அவங்கிட்ட போய் சொல்லு, நீ எந்த நாட்டுக்கு ராஜகுமாரி இல்லன்னு. அம்மா, இந்த கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. இங்க பாரு ஹர்ஷ், கோவத்துல எந்த வார்த்தையும் விட்டுறாத. கல்யாணம்னா இதெல்லாம் நடக்கிறதா, கொடுத்துதானே ஆகணும். இல்லம்மா, எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் தப்புன்னு நீ சொல்லுவ. ஏன் கல்யாணத்துக்கு கூட பிரியா வீட்ல இருந்து நம்ம எதுவுமே வாங்கலையே. கல்யாண செலவையே டிவைட் பண்ணோம். இப்ப எதுக்கு? ஏன்னா நுப்பூருக்கு இந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப அவசியம். தினேஷை தாண்டி யாரும் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. வரதட்சணைக்கு என்ன பண்ண போறீங்க? நான் என்னோட FDல இருந்து எடுக்கிறேன். அப்புறம் PF பணத்தையும் கொண்டு வரேன். அம்மா, என்ன இது? அம்மா, அப்பா அப்பா ஏதாவது பேசுங்களேப்பா. நீங்க மொத்த பணத்தை இவளுக்காக செலவு பண்ணுவீங்களா? சந்தோஷமா இருக்கா இப்போ? முதல்ல மானத்தை வாங்கின, இப்ப அம்மா அப்பாவோட சேவிங்ஸை வாங்குற. சம்பவத்தை நீ பண்ற, ஆனா அனுபவிக்கிறது நாங்க.
இதை விட நீ செத்து தொலைய. இங்க என்னாச்சு? யாராவது ஏதாவது பாத்தீங்களா? நாங்க பார்த்தோம் சார். நாங்க இங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ இந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்தா. இதுக்கு மேலே என்னால தற்கொலை தான் ஒரே தெரியுது. தற்கொலைக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. இப்படிக்கு 30 பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பியாச்சு. அவங்க ஃபேமிலிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்களா? நான் பண்ணட்டுமா சார்? அடுத்து என்ன செய்யணும்? அடுத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். நான் சுனில் கேல்கர், PA ஆக்ரா போலீஸ் ஸ்டேஷன். நுப்பூர் ஆப்டிகா கேஸை இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா நுப்பூர் ஆப்டிகா உனக்கும் உன் பிரதருக்கும் எதிரா எங்க இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இங்க பாருங்க, நீங்க கௌபாக் ஏரியால இருந்தீங்கன்னா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் அந்த ஏரியால இருக்க சீனியர் இன்ஸ்பெக்டர் தினேஷ் மேல தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா? சார், ஒரு பொண்ணு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா? அப்புறம் அது சரி, நீங்க யாரு? நான் ஹேமா சவால், அவளோட ஃப்ரெண்டு. சரி, நீங்க தினேஷ் ஜாதவுக்கு எதிராக என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? வரதட்சணை கம்ப்ளைண்ட். மிரட்டுறது, பயன்படுத்துறது, உயிரோடு கொன்னுடுவேன் மிரட்டுறாரு. இதெல்லாம் கல்யாணத்தின் பேர்ல நடக்குது. கேஸ் ஃபைல் பண்ணி 3 வாரம் கூட ஆகல. நுப்பூர் இறந்து போயிட்டா. நீயும் ஒரு போலீஸ்காரன் தானே? ஆனா வேற வழி இல்ல. எனக்கு தெரிஞ்சு வரதட்சணை அப்புறம் சூசைட் ரெண்டுமே எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. மேல இருந்து நாங்க ஆர்டர் வாங்கியிருக்கோம். இந்த கேஸை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம். முதல்ல கேஸ் உனக்கு எதிராக இருந்தது, இப்போ சூசைட். என்னோட டியூட்டியை நான் ப்ராசஸ் பண்ணி தானே ஆகணும். சூசைட் நோட், பேப்பர், அப்புறம் எல்லா எவிடன்ஸையும் எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. ஷிர்கே. எஸ் சார். இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து. சரிங்க சார். தினேஷ்க்கு நுப்பூரை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தது. அவளுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு நல்ல வரன் வந்திருக்கேன்னு நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். தினேஷ்க்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்து அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. கோர்ட் மேரேஜ்னு சொல்லி நுப்பூரை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டோம். ஆனா தினேஷோட அண்ணன் தீபக் வந்தான். அப்பதான் தினேஷோட உண்மையான முகமே எங்களுக்கு தெரிய வந்தது. 15 லட்சம் அப்புறம் ஒரு கார் வேணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க. நான் எப்படியோ அதை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனா காரை மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கறோம்னு சொன்னோம். நுப்பூர் என்னாச்சு? இங்க வந்திருக்க? எல்லாம் ஓகே தானே? அதுதான் நான் கேட்க இங்க வந்திருக்கேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? 2 தடவை மீட்டிங்கை கேன்சல் பண்ண, போன் எடுக்க மாட்டேற, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல நுப்பூர், நீ எந்த தப்பும் பண்ணல. நான் தான் தப்பு பண்றேன். என்னோட ஃபேமிலி தான் தப்பு பண்றாங்க. என் குடும்பத்துக்கு இன்னும் வரதட்சணை வேணுமா? அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நேற்று வீட்டுல பெரிய சண்டையே நடந்துச்சு. கல்யாணம் அவங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும்னு அம்மா ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நுப்பூர். உங்ககிட்ட எப்படி சொல்றது? அதுக்கப்புறம் நானும் நுப்பூரும் அவங்களோட குடும்பத்தை சந்திக்க போயிருந்தோம். நாங்க அப்படி என்னங்க பெருசா டிமாண்ட் வச்சோம்? என் பையன் சீனியர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவனோட தகுதிக்கு நல்ல இடத்துல அழகான பொண்ணுங்களே அவனுக்கு கிடைப்பாங்க. நாங்க கேட்காமலேயே அவனுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா நீங்க என் பையனுக்கு உங்களால இது கூட பண்ண முடியாதா? இங்க பாருங்க பிரதிபா மேடம், நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம். என்னோட புருஷனுக்கு வேலையும் போயிடுச்சு, பையனோட பிசினஸும் சரியா போகல. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதே நாங்க கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். எங்களால இதுக்கு மேல முடியாதுங்க. பொண்ணு சரியில்லைன்னு நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி தினேஷ் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். நுப்பூர் கூட அப்படி என்னதான் நடந்தது? ரேப். என்னோட பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க. அவ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? நீங்களும் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? பண்ணிருந்தோம் சார், எல்லாமே பண்ணோம். அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்ல சார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருந்தா, அதனால நுப்பூர் வேற வழி இல்லாம கேஸ வாபஸ் வாங்கிட்டான். எதிர்காலத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ப்ராப்ளம் வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த வரன் வரும்போது இதை விடக்கூடாதுன்னு இருந்தோம். இன்னும் நான் 5 லட்சம் கொடுக்கறதுக்கு கூட தயாரா தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள பொண்ணு இந்த மாதிரி
அதுவும் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சார். அது டெரஸ்ல என்ன இருக்கு? அங்க என்ன பிரச்சனை? சார் அவளுக்கு உயரனாலே ரொம்ப பயம். அதனால அவ எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு கூட போக மாட்டா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூட நுப்பூர் போக மாட்டா. ஆனா இங்க 6வது ஃப்ளோர்ல இருந்து அது இவங்கள கூட்டிட்டு போங்க. சார் நீங்க சோசியல் மீடியால கண்ட விஷயங்கள்லாம் எழுதலாம். அதுக்காகலாம் நான் ரேப் விக்டிமை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த லீடர் மேல போட்ட ரேப் கேஸே நான் ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன். அதனாலதான் இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க பாத்தீங்களா இப்ப அவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. சார் இதான் அவ பழக்கம். நீங்க நுப்பூர் ஃபேமிலி கிட்ட வரதட்சணை கேட்கலையா? அவங்க அதை தானே சொல்றாங்க. என்னோட கல்யாணம் கிராண்டா நடக்கணும்னு தான் அம்மா ஆசைப்பட்டாங்க. ஆனா நுப்பூர் கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடக்கணும்னு ஆசைப்பட்டா. பையன் கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கணும்னு தானே அம்மா அங்க ஆசைப்படுவாங்க. ஆனா அவளோட ஃபேமிலி கண்டிஷன் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சா போதும்னு சொன்னேன். சார் வரதட்சணை தான் முக்கியம்னா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருந்தது, அவன் பணத்தை இல்லை. சார் சொல்ல போனா நீங்க எல்லாரும் இங்க வந்து என் பையனுக்கு மெடல் கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை ஏத்துக்க தயாரா இருந்தான். அதுவும் ரேப் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணை லீடரை பிளாக்மெயில் பண்றதுக்கான கேஸும் நடந்துகிட்டு இருந்தது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பையன் மாதிரி கிடைச்சிருக்கவே மாட்டான் சார். நான் ஒருத்தன் தான் இத்தனை நாள் அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நுப்பூரோட அம்மா சொன்னாங்க அவங்களோட எஃப்டி எல்லாம் உடைச்சு உங்களுக்கு 15 லட்சம் கொடுத்தாங்களாம். அவங்க கிட்ட பேப்பர்ஸும் இருக்கு. அம்மா எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக எப்படி உடைச்சாங்களா இல்ல அவங்க தருதல பிள்ளைக்காக உடைச்சாங்களா? ஹர்ஷா என்ன பண்ணா? நீங்களும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே, தேடி கண்டுபிடிங்க. இந்த பிரச்சனை வரும்னு எனக்கு அப்பவே தெரியும் ஷெர்கே. ஏன்னா அவனும் ஒரு போலீஸ்காரன், அவனுக்கும் சட்டத்தை பத்தி தெரியும். அது என்னமோ கரெக்ட் தான் சார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவனை கொஞ்சம் கவனிச்சுட்டே வா. அவன் ஃபேமிலியை கவனி. அந்த ஃபேமிலி பெரிய திருட்டு ஃபேமிலியா தெரியுது. முக்கியமா அவனோட பிரதர். ஷிர்கே, இந்த கேஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கிரைம் சீனை முதல்ல இருந்தே கவனிக்கணும். ஒரு வேலை பண்ணு, நுப்பூர மாதிரியே ஒரு டம்மியை கொண்டு வாயேன். ஓகே சார். நீலம் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்டாவும் இருந்திருக்கான். 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான் அதிகமா பேசப்பட்டா. நுப்பூர் அப்டேட். 6 மாசத்துக்கு முன்னாடி நுப்பூர் ரஃபுல் மேல ரேப் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஃபுல் நுப்பூர் மேல கவுண்டர் பிளாக்மெயிலிங் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நுப்பூர் தன்னோட கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஒருவேளை நுப்பூர் அப்டே இதுக்கெல்லாம் பயந்துதான் சூசைட் பண்ணிருப்பாங்களா? சார், நுப்பூர் அப்டேயோட கேஸை நீங்க எதுக்காக எடுத்து நடத்துறீங்க? அதுதாங்க ப்ரொசீஜர். நீங்க எதையும் மறைக்கிறீங்க. வாங்க சார், முதல்ல தள்ளி போங்க. பதில் சொல்லுங்க சார். அவங்கள தடுங்க. இந்த போட்டோவை பாக்குறல்ல, இதுல நுப்பூரோட ஃபேஸ் கீழே இருக்கு. அதோட ஜெனரலா இந்த மாதிரி தற்கொலைக்கு அப்புறம் தான் நடக்கும். அதாவது ஒரு மனுஷன் குதிக்கிற மாதிரி மேல இருந்து அப்படியே கீழே போடு. ஓகே சார். ஷிர்கே, டம்மியை திரும்ப மேல எடுத்துட்டு போ. யாராவது தள்ளி விடுற மாதிரி மேல இருந்து அதை கீழே போடு. முகம் உன் பக்கம் இருக்கணும். ஷிர்கே, பிரச்சனை இருக்கு. ஏன்னா நுப்பூர் கீழே விழுந்த விதத்திலையும் நாம பாடியை 2 தடவை தூக்கி போட்ட விதத்திலையும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு. அதனால யாராவது தள்ளி விட்டாங்களா இல்ல சூசைடான்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. நிஷா, நுப்பூரோட சூசைட் நோட்டை ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் கிட்ட அனுப்பு. அவ ஹேண்ட் ரைட்டிங்கோட மேட்ச் பண்ணி பாரு. ரைட் சார். ஷிர்கே சார், நுப்பூரோட சிடிஆர் அண்ட் மொபைல் லொகேஷன் எனக்கு வேணும். சரிங்க சார். பக்கத்துல சிசிடிவி இல்ல சார். பில்டிங்ல எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்ல. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கார்டு இப்பதான் நுப்பூரை பாக்குறாராம். நுப்பூர் இங்க என்ன பண்ண வந்திருப்பா? ஏமாவை கூப்பிடு. சார், நுப்பூர் ஒரு ஃபைட்டர். யார்கிட்ட வேணாலும் சண்டை போட்டுருவா, எந்த பயம் இல்லாம. ஆனா அந்த கேஸ்க்கு அப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டா. அந்த ரேப் கேஸ்க்கு அப்புறமா? ஆமா, அவ ரொம்ப அனுபவிச்சா. அப்புறம் அவ லைஃப்ல தினேஷ் வந்தா. அவ கல்யாணத்துக்காக ப்ரொபோஸ் பண்ணா. அவ தினேஷ் கிட்ட எல்லாம் நல்ல குவாலிட்டிஸா பார்த்தா. நுப்பூரோட லைஃப் ட்ராக்குக்கு வந்துச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா தினேஷும் ஒரு அயோக்கியம் தான். கோர்ட் மேரேஜ்னு சொல்லி வரதட்சணையை டிமாண்ட் பண்ணா. உனக்கு என்ன தோணுது? இந்த கேஸுக்காக தான் சூசைட் பண்ணிட்டாளா? இல்ல சார், கண்டிப்பா இருக்காது. நுப்பூர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு.
இவ்வளவு பவர்ஃபுல் லீடருக்கு எதிராக அவ வரதட்சணை கேஸ் போட்டிருந்தா. அவங்க போட்ட அந்த கவுண்டர் பிளாக்மெயில் கேஸையும் அவ ஃபேஸ் பண்ணிருக்கா. மீடியா அட்டென்ஷன் அத்தனை பேரும் அவளை திட்டினது எல்லாம் பொறுத்துக்கிட்டா. நுபுர் சூசைட் பண்ணுவான்னு எனக்கே ஒரு நம்பிக்கை இல்ல. தினேஷை தாண்டி அவளுக்கு யார் தொல்லை கொடுத்திருப்பாங்க? பிரசாந்த் காடே. அவன் தான் அவ பின்னாடியே இருந்தான். அவன் தான் நுபுரோடைய பாஸ். நுபுர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்ப அவன் அப்படியே அவளை ஜாப்ல இருந்து தூக்கிட்டான். நுபுர், நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால என்ன இப்போ? அதை விட்டுடு. வாட்ஸ் a big deal? Are you mad? Please leave me alone. நுபுர். Hello. Come in, sir. Yes, sir. இது உன் ஐடியில இருந்தா அனுப்பி வச்ச. நீ முதல்ல இந்த இடத்துல தான் வேலை பார்த்தியா? எஸ் சார், நான் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில தான் வேலை பார்த்தேன். ஆனா சார் இந்த மெயிலை நான் அனுப்பல. நீ அனுப்புனா இந்த ஐடியில இருந்து எப்படி மெயில் போச்சு? போய் பேசுறியா? ரைவல் கம்பெனிக்கு எப்படி டேட்டா போச்சு? யூ ஆர் ஃபயர்ட். ஆபீஸை விட்டு வெளியே போ. லீவ். சார், நுபுருக்கு ஜாப் தேவையா இருந்துச்சு. அண்ட் அந்த பிரசாந்த் அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். ஆனாலும் அந்த பிரசாந்த் கிட்ட அவ சிக்கல. ஆனா பிரசாந்த் அவளுக்கு கால் மெசேஜஸ் அனுப்பி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த பிரசாந்தோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இவங்க கிட்ட இருந்து நம்பர் வாங்கு. நீங்க போகலாம். ஷிர்கே, இந்த பிரசாந்தோட மொபைல் லொகேஷனும் இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். ஓகே சார். சார் ஹர்ஷா அப்டே பத்தி பக்கத்துல எல்லார்கிட்டயும் கேட்டாச்சு. ஹர்ஷ் எப்பவுமே நுப்பூரை கத்திக்கிட்டே இருப்பான்னு அவங்க சொன்னாங்க. இந்த ரேப் கேஸ்க்கு அப்புறம் எம்எல்ஏ பிரஃபுல் வைத்தியர் நுப்பூர் மேல பிளாக்மெயில் கேஸ் போட்டான். அதனால அவங்களோட குடும்பத்தோட மானமே போச்சு. அதனாலதான் ஹர்ஷ் எப்பவுமே நுப்பூர் மேல கோவப்பட்டுட்டே இருந்தான். ஐ சி. ஷிர்கே, ஹர்ஷோட டீடைல்ஸ் எடு. பேங்க் ஸ்டேட்மெண்ட், கிளைம் டீடைல்ஸ் எல்லாமே வேணும். ஓகே சார். சார், நுப்பூர் மேல இருந்து விழுந்ததுனால இறந்துருக்காங்க சார். அவங்க கீழே விழுந்துல தலையில பலத்த அடிபட்டு இருக்கு. அதனால பிரெயின் ஹேமரேஜ் ஆகி அவங்களுக்கு பிளட் நிறைய லாஸ் ஆனதுனால இறந்துருக்காங்க. பாடியில நிறைய எலும்புகள் உடைஞ்சிருக்கு. ரிப்போர்ட் படி பார்த்தா இது சூசைட் தான் சார். ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் சொன்னனே என்னாச்சு? நுப்பூரோட சூசைட் நோடு மற்ற டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கேன் சார். சீக்கிரமா ரிப்போர்ட் வந்துடும் சார். பிரசாந்த் காலே வந்திருக்கான். இது என்ன கேள்வி? ஒருத்த வந்து எதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான்? நான் அவளை லவ் பண்ண, அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பினேன். பொண்ணு முடியாதுன்னு சொன்னா கல்யாணம் ஆன பொண்ணைய லவ் பண்றேன்னு சொல்லுவீங்களோ? வேலையில இருந்து தூக்கிட்ட, ஆனாலும் பின்னாடியே சுத்தின. சார், இந்த லவ் எல்லாம் பார்த்து வராது சார். ஆமா, நுப்பூரை நான் ஃபாலோ பண்ணேன். எதுக்குன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். நான் அவளை வேலையில இருந்து தூக்கல சார். ஜாப்ல இருக்கிற வரைக்கும் என் கூட இருந்தா. ஆபீஸ் கிட்ட இருந்தும் என் கிட்ட இருந்தும் எதுக்கு அவளை தள்ளி வைக்க போறேன்? ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியே. முதல் தடவை இந்த மாதிரி பாக்குறேன். ரேப் விக்டிமா ஒருத்தன் இப்படி லவ் பண்றான். ரேப் விக்டிமா? சார் சார் என்ன சொல்றீங்க நீங்க? இந்த நியூஸை நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. என்னது இது? நான் இந்த ஊருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன். இப்பதான் எனக்கு போஸ்டிங்கே கிடைக்குது. சிசிடிவி இல்லாத ஒரு சொசைட்டியை நீ செலக்ட் பண்ண. நைட்டு செக்யூரிட்டியும் இல்ல. நீ புதுசா? என்ன பேசுறீங்க சார்? நீங்க பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஓவர் ஆக்டிங் பண்ணாதானே? நுப்பூர் எங்க இறந்து போனாலும் அந்த இடத்துல உன் மொபைல் லொகேஷன் காட்டுது. மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏன்? இங்க பாருங்க சார், நான் மறுபடியும் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. நுப்பூர் அந்த நேரத்துல அங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்னுடைய கிளைண்ட் சாகரோட அசோசியேட்டை மீட் பண்ண போயிருந்தேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்களேன், இருந்தனா இல்லையான்னு தெரிஞ்சு. வாயை மூடுற. மொபைல் எதுக்காக ஆஃப் பண்ண? மொபைல் ஆஃப்ல எல்லாம் இருக்கல சார். சைலண்ட் பண்ண போய் தெரியாம ஆஃப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, நுப்பூரோட சூசைட் நோட்டை நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ஷிர்கே, நீ என்ன சொல்ற? பொய்ய ரொம்ப அழகா சொல்றான்ல சார். ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் கிடைச்சிருச்சு. நுப்பூர் சூசைட் லெட்டர் எழுதல. அப்போ நுப்பூர் சூசைட் பண்ணல, அவளை கொலை பண்ணிருக்காங்க. ஒரு வேலை பண்ண நிஷா, யாரெல்லாம் சந்தேகத்துல இருக்காங்களோ எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் பண்ணி பாரு. அண்ட் காலே, நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவ. முகம் மொத்தமும் செதஞ்சிரும். புரியுதா? கருடே, கூட்டு போ. முதல்ல இவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை செக் பண்ணுங்க. போ. ஷிர்கே, நுப்பூர் மர்டருக்கும் அவளோட பாஸ்டுக்கும் என்ன கனெக்ஷன் நம்ம பார்க்கணும். அவளோட பழைய கேஸ் மறுபடியும் நல்லா கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். முதல்ல தெரிய வேண்டியது அந்த பிரஃபுல் வைத்திக்கும் நுப்பூருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஆஹா பிரமாதம் நுப்பூர், இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஆர்டிக்கல் இது. அதோட ஊர்வல் விஷயத்தை ரொம்ப அற்புதமா கையில எடுத்திருக்க. தேங்க்யூ so much சார். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஜாப் பண்றியா? சார் ஆக்சுவலி நான் கோலாப்பூர் கனெக்ட்ல ட்ரெயினி ஜேர்னலிஸ்டா இருக்கேன். நான் மாஸ்காம்ல ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் அதோடைய ப்ராஜெக்ட் தான் சார். சார் நீங்க உங்களுக்கு இந்த ஸ்கேமை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே சார்? கண்டிப்பா. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், ரூலிங் பார்ட்டில கரப்ஷன் அதிகமா இருக்கு. அடுத்த தடவை ஓட்டு எங்க பார்ட்டிக்கு தான் கிடைக்கும். தேங்க்யூ so much சார். உங்களால தான் இந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. தேங்க்யூ. ஆட இது என்னுடைய கடமை. நுப்பூர், நான் உனக்காக இன்னும் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு முக்கிய ஆளை நான் சந்திக்க வைக்கிறேன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? சார் செக் பண்ணு. ரேப் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். ஸ்வேதா வாங்க மெதுவா. இது யார் செஞ்சது? ப்ரொஃபைல் வைத்தியர் சார். நான் ப்ரொஃபைல் வைத்தியாவோட கேஸை ஸ்டடி பண்ணேன் சார். அது வந்து அவன் நுப்பூர் மேல எக்ஸ்ட்ராக்ஷன் அப்புறம் பிளாக்மெயில் கேஸும் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம நுப்பூர் ரவுடிங்ல வச்சு ப்ரொஃபைல மிரட்டி இருக்கா. அதை அவனே சொல்லியிருக்கான். போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா சார். அதெல்லாம் சுத்த போய். ஒரு பொண்ணு பாலிட்டிஷியனை மிரட்ட ரவுடிங்களை அனுப்புவாங்களா என்ன? இது போய் கேஸ்னு தெளிவா தெரியுது. ஆமா சார். நுப்பூரை கஸ்டடியிலே வச்சிருக்காங்க. இந்த கேஸை மொத்த மீடியாவும் கவர் பண்ணிருக்காங்க. சரி, இந்த பிரஃபுல் வைத்தியா இவன் எப்ப கேஸ ஃபைல் பண்ணா? நுப்பூர் கேஸ ஃபைல் பண்ண ஒரு வாரத்துக்கு அப்புறம். அதாவது பிரஃபுல் கவுண்டர் கேஸா இத ஃபைல் பண்ணிருக்கான். பிளாக்மெயில்னு சொல்லி அவளை ஜெயில்ல போட்டிருக்கான். அதாவது ரொம்ப நாசுக்கா அவளுக்கு ரேப் நடந்திருக்குங்கிற விஷயத்த வெளியில சொல்லியிருக்கான். பயங்கர புத்திசாலி இந்த பிரஃபுல். நுப்பூர் அவ கொடுத்த ரேப் கேஸ திரும்ப வாங்கிட்டா. ஏன்? வேற என்ன, பணம் தான் சார். அவன் நிறைய பணம் கொடுக்குறேன்னு அவகிட்ட சொல்லிருப்பான். அவளும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு வாங்கியிருப்பா. இதுல பணம் பிளே பண்ணிருக்குன்னு நீ எப்படி சொல்ற? சார், ஹேமா சொன்னதை கேட்டீங்களா? ஹேமா பொறுத்த வரைக்கும் நுப்பூர் ரொம்ப ஸ்ட்ராங் கேர்ள். அவளை யாராலையும் மிரட்ட முடியாது. அப்போ கேஸை திரும்ப வாங்கறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? பணம் இல்லைன்னா ஃபேமிலி மேட்டர். பணத்தோட ஹேங்கிள் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிட்ட பேசிப்பாரு. இல்ல ஃபேமிலியை கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. நாம அந்த பொலிட்டீஷியன் பிரஃபுல் வைத்தியாவை கூப்பிட்டு தான் பேசணும். அவனை கிராஸ் செக் பண்றதுக்காக ஹேமா கிட்டயும் பேசி ஆகணும். நுப்பூரோட சூசைட் கேஸ்ல ஒரு புது விஷயம் இப்ப வெளி வந்திருக்கு. நுப்பூருடைய சூசைட் நோட்டும் ஹேண்ட் ரைட்டிங்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்ல. அதனால நுப்பூர் ஆப்டேயோட கேஸ் மர்டரா இருக்கலாம்னு போலீஸ் இப்ப சந்தேகப்படுறாங்க. அதுவும் இல்லாம நுப்பூருடைய லைஃப் முதல்ல இருந்தே பிரச்சனையில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நுப்பூருடைய மர்டரை சூசைட்னு காட்டுறது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாவே காட்ட விரும்புது. அதாவது நுப்பூர் ஆப்டே அவங்க சூசைட் கேஸ மறுபடியும் ஓபன் பண்றதுக்கு விரும்புறாங்களா, இல்ல அவங்க வேற யாரையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு விரும்புறாங்களா? இங்க பாருங்க ஆபீசர், என் மேல பொய் கேஸ போட்டிருந்தா அவளுக்கு என்கிட்ட பணம் தேவையா இருந்தது. நான் எப்பவும் அவகிட்ட தப்பா நடந்ததே கிடையாது. எனக்கு நம்ம சட்டத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அவளுக்கு எகெயின்ஸ்டா பிளாக்மெயிலிங் கேஸ நான் போட்டேன், அதுவும் ஆதாரத்தோட. ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஒரு பொண்ணு ஏன் தன்னையே கேவலப்படுத்திக்கணும்னு நினைப்பா? அதோட தன்னையே ரேப் பண்ணிருக்கிறதா அவளே வெளியில சொல்லுவாளா? சார், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல? இங்க பாருங்க, நான் ஒரு நேர்மையான பொலிட்டீஷியன். மக்களுக்கு என் மேல அன்பு இருக்கு, ஓட்டு போடுறாங்க. சார் பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த பொண்ணு என் மானத்தையே வாங்கிட்டா. சார், அவ தான் என்ன தேடி இங்க வந்தா. ஓர்வல் ஸ்கேமோட இன்ஃபர்மேஷன் கேட்டு இங்க வந்திருந்தா. நான் உதவி செஞ்சேன், மேல என் பேரும் கேட்டது. அப்பவே முடிவு பண்ணேன், எந்த வயசு பெண்களா இருந்தாலும் சரி, அவங்கள எப்பவுமே பப்ளிக் பிளேஸ்ல தான் மீட் பண்ணும், தனியா மீட் பண்ணவே கூடாது. சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க உங்க கூட தனியா தான் இருந்திருக்காங்க. சார், நான் தனியா தான் இருந்தேன். ஆனா அவ என் மேல பழி போட்டிருக்கா இல்லையா, அது எல்லாமே போய். நுப்பூர் தன்னுடைய கேஸையே திரும்பி வாங்கிட்டாளே. சார், அவ சும்மா டிராமா பண்ணிட்டு இருந்தா. எல்லாம் தெரிஞ்சிருந்தது நான் இன்னோசென்ட்னு. நல்லது சார். சார், நுப்பூருடைய சூசைட் கேஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சார்?
அந்த சூசைட் நோட் ஃபேக்கா? ஏதாவது சொல்லுங்க சார். நோ கமெண்ட்ஸ். சார் ஏதாவது சொல்லுங்க, நீங்க உண்மையை மறைக்கிறீங்க சார். சார் அந்த லீடர் 1 நம்பர் திருட்டு பையன். அவன் நுப்பூரோட மானத்தை மட்டும் வாங்கல, நுப்பூரோட பேரையே கெடுத்தான். சார் நுப்பூர் இந்த கேஸை வாங்கியிருக்க மாட்டா, அவளை வசமா மாட்ட வச்சாங்க. யாரு? நுப்பூரோட லாயர் நரேஷ் காமத். சார் அவன் தான் நுப்பூரை தேடி வந்தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண, அதுவும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ். ஃப்ரீயா? ஏன் கேஸ் எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? இதுல உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் லாபம் இருக்கு. அது நீங்க எப்போ ஒரு பவர்ஃபுல் ஆள் மேல கேஸ் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. நான் எத்தனையோ சின்ன கேஸை வாதாடி இருக்கேன். இவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ் என் கையை விட்டு நடக்கக்கூடாது. ரொம்ப யோசிக்காத, இது 2 பேருக்குமே லாபம் தான். சரி சார், நரேஷ் முதல்ல நல்லா ஹேண்டில் பண்ணான் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் மெதுவா டேட் நெருங்கும் போது அவன் நுப்பூர் கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சான். அவளால பணம் கொடுக்க முடியல. நரேஷும் அந்த கேஸை அப்படியே விட்டுட்டான். கோர்ட்டோட டேட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. நுப்பூரோட கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நுப்பூருக்கே தெரிய வந்துச்சு நரேஷும் அந்த நேத்தா அனுப்பின ஆளுதான் கேஸை கெடுக்கிறதுக்காக அனுப்பியிருந்தான். நுப்பூர் நரேஷ் கிட்ட பேசி பார்த்திருக்கா சார். நீயே என்னுடைய கேஸ் எடுத்துக்கிட்ட, ஆனா ஹியரிங் போது ஓடி போயிட்ட. அது ஃபேமிலி ப்ராப்ளமா தான். ஷட் அப். ப்ரொஃபைல் சொல்லி தான் நீ இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னை நிச்சயமா டிஸ்பார் பண்ண போறேன், பாத்துக்கிட்டே இரு. ஆதாரம் இல்லனா கோர்ட்ல கேஸ் நிக்காது. சார் நுப்பூர் ரொம்ப கோபத்துல இருந்தா. நரேஷ்க்கு எதிராக எவிடன்ஸ் தேட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் தான் இவன் இந்த ருபேஷ் சித்வானியை பத்தி கேள்விப்பட்டா. அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவன் பிரஃபுல் வைத்தியாக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் தான் நரேஷை ஹையர் பண்ணிருந்தான். நுப்பூர் எப்படியோ அவனோட அட்ரஸ் எடுத்துட்டு அவனை மீட் பண்ண போயிருந்தா. என்கிட்ட பக்கா ப்ரூஃப் இருக்கு. நரேஷ்க்கு பணம் கொடுக்க சொல்லி ப்ரொஃபைல் தான் சொன்னான். நான் அவனுக்கு பணம் கொடுத்தேன். ஆனா ப்ரொஃபைல் என்னென்ன பண்ணா, எனக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தரேன் சொல்லிட்டு என்னைய ஏமாத்திட்டான். 2 பேரும் பக்கா கேடிங்க. இங்க பாருங்க, ப்ரொஃபைல் நம்ம 2 பேருக்குமே மோசம் பண்ணிருக்கான். நீங்க கோர்ட்ல அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்கன்னா நம்மளால அவனை பழி வாங்கிட முடியும். கண்டிப்பா இதான் சரியா இருக்கும். தேங்க்யூ. நரேஷ் மாதிரி ரூபேஷும் கோர்ட் வரைக்கும் வந்திருக்க மாட்டானே. ஆமா சார், அவ கோர்ட் பக்கம் வரவே இல்ல. அதோட அவன் எங்க போனான்னு தெரியல. நுப்பூர் அவனை தேட ரொம்ப முயற்சி எடுத்தான். அப்புறம் அவளோட ஃபேமிலி மீடியா அவங்கள பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். ரேகா ஆண்டி தவிர வேற யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. அவளோட பிரதர் சார் ஹர்ஷ் இந்த கேஸ் ஃபைல் பண்ணாதன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தான். இவ்வளவு பெரிய ஆளை ஏன் பகச்சிக்கணும் தான் அவன் சொன்னான். அதோட அவ ஃபேமிலினாலையும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியல. ஃபைனலி நுப்பூர் கேஸை திரும்ப வாங்கிட்டான். சின்ன வயசுலயே நுப்பூர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காளேன்னு போலீஸே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. கெட்ட பேரு, ஏமாற்றம், இது எல்லாமே அவளுக்கு கிடைச்சது. தற்கொலை வேற செஞ்சுக்கிட்டான். அதோட ரூபேஷ் சித்வானி இதுல ரொம்ப பெரிய கேரக்டரா இருந்திருக்காரு. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வந்தது, ரூபேஷ் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஏற்கனவே இறந்துட்டாரு. அதுவும் 5 மாசத்துக்கு முன்னாடி நுப்பூரை சந்திச்சதுக்கு அப்புறமா. அப்படின்னா இது ஆக்சிடென்டா இல்ல வேற ஏதாவதா, அது இன்னும் தெளிவா தெரியல. இப்ப போலீஸ் பிரபுல இன்னும் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா அவன் கிட்ட பவரும் பணமும் 2 இருந்தது. பண பலத்துல அவன் என்ன வேணாலும் செய்வான். போலீஸ் நுப்பூரோட கால் லொகேஷன் டீடைல் எடுத்தாங்க, கிரைம் சீனோட டேட்டா எடுத்தாங்க. அப்ப அவங்களே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு அவங்க கண்ணில் பட்டது. சார் சரி, ஹேமா ஜவானோட போன் நேத்துல இருந்து ஆஃப்ல இருக்கு. லாஸ்ட் லொகேஷன் சத்தாரா. அப்புறம் ஹர்ஷ் ஆப்டே, இவனும் சத்தாரால தான் இருக்கான். இவன் போனும் ஆஃப்ல தான் இருக்கு. சேம் லொகேஷன் சேம் டைம். போன் ரெக்கார்ட்ஸ்ல என்ன தெரிஞ்சது? ஏதாவது அஃபேர்ஸ்? இல்ல சார், ஆனா நுப்பூருக்கு இவங்களோட அஃபேர் பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதனால நுப்பூரை கொண்டு இருக்கலாம். நுப்பூரை கொண்டு இருக்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்புறம் பிரதரோட அஃபேர். ஷிர்கி சார், சத்தாரா. ஓகே சார். சார் ஹேமாவோட போன் ஸ்விட்ச் ஆன் ஆயிருக்கு. லொகேஷனை ட்ரேஸ் பண்ணலாம் சார். குட், வழியை சொல்லிட்டே இருக்கு. சார் நீங்க இங்க? அது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க? சார் எனக்கு இங்க இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கு. கம்பெனி பேரு அட்ரஸ் எதுவுமே இல்ல, லாட்ஜ்ல இன்டர்வியூ எடுக்கறாங்க. இல்ல சார், என்கிட்ட இன்டர்வியூ பேப்பர்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்தாங்க. ஈவினிங்ல இருந்து ஏன் போன் ஆஃப்ல இருக்கு? என்னோட சார்ஜரை நான் பஸ்ல மறந்து வச்சிட்டேன். நேற்று ஈவினிங்ல இருந்து ஆஃப்ல இருக்கு. எனக்கு ஒரு புது சார்ஜர் வாங்கி என்னோட போனை சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஆனா விஷயம் என்ன,
அதை விடுங்க. ஹர்ஷாப் எங்க இருக்கான்? சார் அவனோட வீட்ல இருப்பான். ஃபோன் லொகேஷன் சத்தாராவை காட்டுது, அதுவும் இதே லொகேஷன். என்ன சார், நான் அவங்க கூட பேசுறது கூட கிடையாது. நுப்பூர் போனதுக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. ஹேமா உண்மையை சொல்ற மாதிரி தெரியுது சார். அவளுக்கும் ஹர்ஷ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. அப்ப ஹர்ஷ் அங்க என்ன பண்றான்? அதுவும் ஹேமா இருந்து அதே நாளைக்கு அங்க இருந்திருக்கான். சார் ஹர்ஷோட போன் இப்பவும் ஆஃப்ல இருக்கு. ஹலோ, நான் அங்க வரேன். உனக்கு என்ன நடந்தது? தத்தா, ஜெய்வந்த் அப்புறம் ரவுடிங்களை அடிச்சாங்க. பிசினஸ்ல பயங்கரமா லாஸ் ஆயிடுச்சு. நுப்பூர் பின்னாடி அலைஞ்சதுல அப்பாவோட சேவிங்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒய்ஃபோட தூரத்து உறவுக்காரன் தத்தா, அவர்கிட்ட இருந்து நான் பணம் கடனுக்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிருந்தது. என்கிட்ட காசே இல்ல. தத்தா காசு கேட்டு என்ன மிரட்ட ஆரம்பிச்சா. அதனால நான் தினேஷ் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். தினேஷ் ஜாதவ் கிட்டயா? ஆமா சார். தினேஷ் அம்மா உனக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. கல்யாணமும் நின்னு போச்சு. இப்போ எனக்கு இப்ப 6 லட்சம் தேவைப்படுது. தத்தா ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. அவனுடைய இன்ட்ரெஸ்டாவது நான் கொடுக்கறேனே. இதை பாரு, என்னால 5 லட்சம் கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு முதல்ல எனக்கும் என் ஃபேமிலிக்கும் எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கால, அதை வாபஸ் வாங்க சொல்லு ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், கேஸை வித்ட்ரா பண்ணிரு. இதை பாரு, என்னோட ஃபியூச்சர் உன்னோட கையில தான் இருக்கு. நீ கேஸை வித்ட்ரா பண்ணல, தினேஷ் எனக்கு காசு தர மாட்டான். தங்கையோட கடமையா ஏதாவது செய்ய ப்ளீஸ். சரிண்ணா. இன்னொரு விஷயம், அம்மா அப்பா கிட்ட எதையும் சொல்லாத. சொல்ல போனா உன்னால ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? தினேஷ் கிட்ட நான் சொன்னேன் நுப்பூர் ரெடியா இருக்கான்னு. தினேஷோட பிரதர் தீபக் அவன் சொன்னா நுப்பூரை மீட் பண்ணி நான் பணம் தரேன்னு அவன் சொன்னான். அடுத்த நாளே நுப்பூர் சூசைட் பண்ணிக்கிட்டா. எனக்கு பணம் கிடைக்கவே இல்லை. தத்தாவோட ஆளுங்களும் முந்தா நேத்து மதியானம் என்ன கோலாப்பூர்ல இருந்து தூக்கிட்டு இங்க சாத்தாப்பூரை கொண்டு வந்துட்டாங்க. என்ன என்ன பயங்கரமா அடிச்சானுங்க. என் மொபைலையும் உடைச்சிட்டானுங்க. பிரியாவுக்கு நான் எப்படியோ கொஞ்சம் புரிய வச்சேன். பிரியாவோட அப்பா தான் மொத்த பணத்தையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் என்ன விட்டாங்க. உண்மையா சொல்றா? அன்னைக்கு நுப்பூரை மீட் பண்ணியா இல்லையா? ஆமா சார், நானும் நுப்பூரும் அந்த பில்டிங் டெரஸ்ல மீட் பண்ணோம். ஏன்னா அவளை பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ண நான் விரும்பல. கேஸை வித்ட்ரா பண்றேன்னு ரைட்டிங்ல எனக்கு எழுதி கொடுத்துட்டு திரும்பவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸை வித்ட்ரா பண்றேன்னு சொன்னேன்ல. என் பணத்தை கொடுக்கத்தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. பணத்தை கொடுத்துட்டு போங்க. இது செல்லாது. எனக்கு உன் மேல் நம்பிக்கை இல்லை. நாங்க உங்களை நம்பி 15 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கோம். ஆனா எங்க பணத்தை திருப்பி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வேணுமா? உனக்கு தேவை இருக்கு. ரைட்டிங்ல கூட இல்ல உனக்கு பணம் கிடையாது. சரி, கொடுக்காத. 2-3 நாள்ல போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப எங்க 15 லட்சம் ரூபாயும் கிடைச்சிரும். வரதட்சணை கேட்டதுக்காக நீங்களும் ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணுவீங்க. உன்னுடைய ஈகோவே உனக்கு வினையா முடிய போகுது. அளவுக்கு அதிகமா பேசுற. மூளை சரியா இருந்ததுன்னா ஒழுங்கா ரைட்டிங்ல எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சார், அவ என்னை ரொம்ப குழப்பிட்டா சார். அதனால கோவத்துல அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டேன். நுப்பூர் சூசைட் பண்ண விஷயத்தையே தினேஷ் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நீ தானே அவளை தள்ளி விட்ட? இல்ல சார், நான் மீட் பண்ணும்போது உயிரோட தான் இருந்தா. எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? டெரஸ்க்கு எதுக்குடா போன? வீட்டுல கூப்பிட்டுருக்கலாம்ல. ஷிர்கே, உண்மையை சொல்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க. சார் சார், என்ன நம்புங்க, நான் எதுவும் பண்ணல. தீபக் சொல்றத பார்த்தா அவன் நுப்புரை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். ஆனா அவன் கிரைம் சீன்ல இருந்ததாலதான் எல்லாருக்கும் இப்ப அவன் மேல சந்தேகம் வந்திருக்கு. ஆனா எப்ப டம்ப் டேட்டா வந்ததோ கேஸ் மொத்தமா மாறி போச்சு. போலீஸ்க்கு ஒரு அன்னோன் நம்பர் கிடைச்சது. அதோட லொகேஷன் நுப்பரோட வீட்ல இருந்து டெரஸ்க்கும் அப்புறம் டெரஸ்ல இருந்து நுப்பரோட வீட்டுக்கும் வந்தது. ஆனா இந்த நம்பர் போலீஸோட ரெக்கார்ட்லயே இல்ல. நுப்பரோட கால் ரெக்கார்ட்ஸ்லயும் கூட இல்ல. அப்ப இந்த தெரியாத நம்பர் யாரோடது? அந்த நேரத்துல நுப்பர் கூட யார் இருந்தாங்க? ஹலோ ஹலோ ஹலோ, உங்க குரல் கேட்கல. யாருங்க பேசுறது? ஹலோ, சரியா கேட்கலங்க. குரல் வரும். என்ன ஆச்சு? அவரையே கூட்டிட்டு போறீங்க? கேக்குறான்ல ஹர்ஷ். ஹர்ஷ், அவர் எங்க கூட்டிட்டு போறாங்க? அது உன்னோட நம்பர் தானே? ஆமா சார். சொல்லு.
என் வேலை போன உடனே என் ஆபீஸ் நம்பரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நுப்பூர் எனக்கு இன்னொரு நம்பர் கொடுத்தா நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா சார் அடிக்கடி நெட்வொர்க் போயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் ஆன் பண்ணி. அப்ப அன்னைக்கு நுப்பூரை மீட் பண்ண தீபா கூட நீ தானே அன்னைக்கு போன டெரஸ்க்கு? போனியா இல்லையா? அங்க என்னாச்சு சொல்லு. போயிருந்தேன். நுப்பூருக்கு உயரம்னா ரொம்ப பயம். அதனால அவ என்னையும் கூட வர சொல்லியிருந்தா. அதனால நானும் போனேன். தீபக்கு பணம் கொடுக்காமலேயே போயிட்டான். ஏன்னா நுப்பூர் எழுதி கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. எனக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் உடனே நுப்பூரை திட்டுறதுக்காக அங்க போயிட்டேன். உன்னோட இந்த பிடிவாதம் இருக்கே, அப்புறம் உன்னோட இந்த புத்திசாலித்தனம், இதாலதான் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். என் வேலை போச்சே, அதுக்கு இந்த பிரஃபுல் தான் காரணம். அப்புறம் அவன் அம்மாவோட வேலைக்கும் வேட்டு வைக்க பார்த்தான். ஆனா உனக்கு என்ன, எங்க மொத்த சேவிங்ஸும் காலி ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனா ஊக்கண்ணுக்கு தான் உறுத்துது. அப்பா என்ன ரேப் பண்ணிருக்காங்க. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தான் ஜர்னலிஸ்ட் ஆச்சே. உனக்கு எல்லா விஷயத்திலுமே பிரேக்கிங் நியூஸ் வேணும், பப்ளிசிட்டி வேணும். இந்த ஊர்லயும் நம்ம மானம் மொத்தமா போயிட்டு இருக்கு. ஏன்னா உன்னோடதான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியலையே. சரியா சொன்னீங்கப்பா. தப்புக்கு முன்னாடி எனக்கு பணிய தெரியாது. பணிஞ்சு போகவும் மாட்டேன். நான் எப்ப பிறந்தனோ அப்பவே என்ன கொன்னிட வேண்டியது தானே. தப்பு பண்ணிட்டேன். அப்ப கொலை பண்ணல, இதோ இப்ப பண்ணிடுறேன். அப்புறம் நான் ஒரு சூசைட் நோட் எழுதி அங்கிருந்து திரும்ப வந்துட்டேன். ஏய், அந்த பொண்ணுக்கு நீ அப்பன்டா, அப்பன். ஷிர்கே, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு. சார் சார் சார், ஒரு அப்பா பொண்ணு கிட்ட எப்படியா நடந்துக்குவாங்க? நுப்பருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. எல்லார் கூடவும் அவ போராடிக்கிட்டு இருந்தா. ஆனா உங்க குடும்பமே உங்களுக்கு விரோதியானதுக்கு அப்புறம் உங்களால எப்படி போராட முடியும்? யார்கிட்ட உதவி கேட்பீங்க? எப்பவுமே நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. வெளியாட்கள் கிட்ட மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயும் ஜாகிரதையா இருங்க. அஜித்தை நுப்பரோட மர்டர் கேஸ் விஷயமா அரெஸ்ட் பண்ணாங்க. தினேஷ் மேலையும் அவனோட ஃபேமிலி மேலையும் வரதட்சணைக்காக கேஸ போட்டாங்க. அப்புறம் எம்எல்ஏ பிரஃபுல்லோட ரேப் கேஸ ரீஓபன் செஞ்சாங்க. நான் கூட ஒரு நம்பிக்கை வைக்கிறேன். இறந்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் நுப்பருக்கு நியாயம் கிடைச்சாகணும். ஓகே தென், திவ்யாங்கா திரிபாதி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். தொடர்ந்து பாருங்க கிரைம் பெட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய்ஹிந்த்.